இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. சார் வணக்கம். வணக்கம் சார், ஒரு முக்கியமான ஒரு டெவலப்மெண்ட் நடந்திருக்கு. அதிமுக பாஜக சீட் ஷேரிங் வந்து இறுதி செய்யப்பட்டிருக்கு. பியூஷ் கோயல் அவர்கள் இன்னைக்கு காலைல சென்னைக்கு வந்திருந்தாரு. ஸோ இப்ப இபிஎஸ் அவர்கள் இப்ப சில மணி நேரங்களுக்கு முன்னாடி இதை அனௌன்ஸ் பண்றாரு. பாஜகவுக்கு 27 சீட் ஒதுக்கியிருக்காங்க, பாமகவுக்கு 18 சீட் ஒதுக்கியிருக்காங்க, அமமுகவுக்கு 11 சீட் ஒதுக்கியிருக்காங்க. ஒரு வகையில பார்க்கும்போது ரொம்ப லேட் ஆயிட்டே இருந்த மாதிரி இருந்தது. ஆனா டக்குனு ரொம்ப குயிக்கா எந்த பிரச்சனையும் இல்லாம சீட்ஸை ஃபைனலைஸ் பண்ணிருக்காங்க. திமுக அணியில பார்த்தோம்னா ஏகப்பட்ட குழப்பங்கள், அதெல்லாம் எதுவும் இல்லை. ரெண்டாவது, சீட்ஸ் எல்லாம் அனௌன்ஸ் பண்ணும்போது இபிஎஸ் அவர்கள் டாமினன்டான பொசிஷன்ல இருக்காரு. ஃபர்ஸ்ட் சொல்லப்பட்ட விஷயம் என்னன்னா பிஜேபி டாமினேட் பண்றாங்க, அது இதெல்லாம் சொன்னாங்க. இந்த தடவை பார்க்கும்போது இபிஎஸ் அவர்கள் இன் கமாண்ட் அப்படின்ற மாதிரி தெரியுது. எப்படி பாக்குறீங்களா? கரெக்ட். அவரோட ப்ரெஸ் மீட்டுமே ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருந்தது. அவர் டெல்லிக்கு போறாரு, அடகு வச்சுட்டாங்கலாம் பேசிட்டு இருந்தாங்க. அட் ஒன் கோ 3 கட்சிகளுக்கும் முடிச்சிட்டாரு. பிஜேபி 27, பாமக 18, அமமுக 11, 56 சீட் வருது. 234, 56 போச்சுன்னா 178 சீட்டு. இன்னும் சில கட்சிகள் வரும்னு அவர் பேசியிருக்காரு. அதெல்லாம் குட்டி கட்சிகள். அவங்கெல்லாம் வந்து ஒன்று பாமக தாமரையில் நிற்பாங்க, இல்லை வந்து ஏடிஎம்கேல நிற்பாங்க. எப்படி பார்த்தாலும் 170 சீட்ஸ் குறையாம ஏடிஎம்கே நிற்குன்றது கன்ஃபார்மா தெரியுது. இப்ப எல்லாரும் வந்து டிஎம்கே கூட்டணிக்குள்ள வந்து எந்த குழப்பமும் இல்லை, நான் உட்பட தெளிவா பேசுவாங்க, தெளிவா அவங்க வந்து சீட் ஷேரிங் முடிச்சுடுவாங்கன்னா இப்ப இவங்க கிளியரா முடிச்சுட்டாங்க. மித்ததெல்லாம் குட்டி கட்சிங்க, அதை அகாமடேட் பண்ணிடுவாங்க. எப்படி ஸோ கான்ட்ரரி டு பர்செப்ஷன் வந்து திமுக கூட்டணியில இன்னமும் இழுபறி நீடிக்குது. குறிப்பா சிபிஎம் வந்து ஒரு சீட்டுக்காக மல்லு கட்டிட்டு இருக்காங்க. விசிகா உள்ள இன்னும் பிரச்சனை ஓடிட்டு இருக்குது. டபுள் டிஜிட்ல கேட்டாரு. அவர் ஃபேஸ்புக் பதிவுல கிட்டத்தட்ட அழுகிற லெவலுக்கு வந்துட்டாரு. நம்முடைய திருமா குறைத்து கொள்ளக்கூடிய நிர்பந்தத்தில் நாம் இருக்கிறோம் அப்படின்ற லெவலுக்கு பேசுறாரு திருமா. தொண்டர்கள் அழுகிறார்கள், விசிகா தொண்டர்கள். ஏன்னா வந்து திமுக நம்ப வைத்து கழுத்தறுத்து விட்டது என்று அவர்கள் குமுறுகிறார்கள். ஆனா இவங்களுக்கு வேற ஆப்ஷனே கிடையாது, திமுகவோட தான் இவங்க போயாகணும். ஏடிஎம்கே கூட்டணி தெளிவாயிடுச்சு. 178, அதுல 8 சீட் அங்க இங்க போனாலும் 170 சீட்ஸ் குறையாம அவங்க கண்டெஸ்ட் பண்ண போறாங்க. கிளியர் பார்த்து அவர் நான் டெல்லிக்கு போனதை பற்றிலாம் விமர்சனம் பண்ணுறாங்க. கனிமொழி டெல்லிக்கு போனாங்களே, அதை பற்றி யாரும் பேச மாட்டேன்றீங்க அப்படின்னு பேசினார். கரெக்டாக தான் பேசினார் அவர் வந்து. ஸோ ஃபைட் ஸ்டார்ட் ஆகுது. ரிசல்ட் என்னன்றது மக்கள் கையில் இருக்குது. இன்ஃபேக்ட் மீடியாவையும் அட்டாக் பண்ணியிருந்தாரு. குறிப்பா இப்ப காங்கிரஸ் திமுக இழுபறின்றது பல நாட்கள் நடந்தது, அதை பத்தி நீங்க யாரும் பெருசா பேசல. பட் எங்களுக்கும் பாஜகவும் கிடையாது, பெரிய மோதல் எதுவும் போல. பட் அதை ஏதோ பெரிய விஷயம் மாதிரி ஊதி காட்டுறீங்க, ஊதி பெருக்குறீங்கன்ற மாதிரி பேசியிருந்தாரு. 100% உண்மை. எடப்பாடி பழனிசாமி சொல்றது. தமிழ்நாட்டில் இருக்க மீடியா 99% அச்சு மற்றும் காட்சி ஊடகங்கள் திமுகவுடைய கொத்தடிமையா, கற்பனை கூட செய்து பண்ண முடியாத அளவுக்கு திமுக கண்ட்ரோல் இருக்குன்றது எல்லோருக்குமே தெரியும். குறைந்தபட்ச மனசாட்சி உள்ள யார் ஒருவருமே இதை ஒப்புக்கொள்வார்கள். அவர் எடப்பாடி சொன்ன மாதிரி வந்து ஒரு நாளாவது விவாத மேடையில் இதை பேசியிருக்கீங்களான்னு கேட்டார். மனசாட்சியை அடகு வச்சுட்டு கிடைக்கக்கூடிய வெள்ளி காசுகளுக்காக தங்களுடைய ஆன்மாவை விற்றுதான் இந்த ஊடகங்கள், குறிப்பாக காட்சி ஊடகங்கள், 99% ஊடகங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றன. இட் இஸ் அ ஷேம்லெஸ் பார்ட் ஆன் த பார்ட் ஆஃப் தமிழ்நாடு மீடியா. டெல்லி மீடியா கூட இவ்வளவு கேவலமா இல்லை. மோடி 1.0 2.0 இருந்தது கூட இப்போ 3.0 பெரிய அளவுக்கு மாறி இருக்கு. இது தமிழ்நாட்டு மீடியா வந்து இதுவரை கடந்த காலங்களில் இவ்வளவு கேவலமா போனது கிடையாது. ஆட்சியாளர்களுடைய காலடியில உட்காந்து வார்த்தைகளே இல்லை விவரிப்பதற்கு, அந்த அளவுக்கு விலை போயிருக்கிறார்கள். மக்கள் காரி துப்புறாங்க இந்த மீடியாவை. திமுக ஓட்டு போடுறவனே காரி துப்புறான். ஏன்னு கேட்டேன், இப்படி ஒரு ஒன் சைடடா எடுத்து பண்ண வேண்டியது அவசியம் ஏன் வந்தது? இது இன்னைக்கு அவர் எதிர்கட்சி தலைவர், அவங்களோட ஸ்பேஸையே மீடியா கொடுக்கல. காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் பிரச்சனை இருக்கும்போது நாம்கியாவா சாஸ்திரத்துக்கு ஒரு நாள் என்னமோ தான் விவாதம் பண்ணானுங்க. அது 3 வாரம் ஓடிச்சு அந்த பிரச்சனை. ஆனால் பிஜேபி ஏடிஎம்கே பிரச்சனையை பற்றி எப்படி பேசினாங்க? ஆகவே இது வந்து மீடியா ஒன் சைடடா போயிருக்கின்றத எதிர்கட்சி தலைவர் மீண்டும் ஒரு முறை செய்து காட்டி இருக்கிறார். அவர் தெளிவாக தான் இன்னைக்கு சொல்லியிருக்காரு. அவர் எடப்பாடி பழனிசாமி சொன்னது 100% கரெக்ட். மனசாட்சியுள்ள ஒவ்வொரு மீடியா பர்சனும் அதை ஒப்புக்கொள்ளுவார் என்றுதான் நான் கருதுகிறேன். அடுத்து முக்கியமான கேள்வி சார், இப்ப ஆன் பேப்பர் நம்ம 2 அலைன்ஸையும் பார்த்தோம்னா, அதிமுக அலைன்ஸ்ல சில கட்சிகள் இருக்காங்க, திமுக அலைன்ஸ்ல பல கட்சிகள் இருக்காங்க. பல கட்சிகளுக்கு சீட்ஸையும் பிரிச்சு எடுத்து கொடுத்துருக்காங்க. சோ இப்ப அந்த கட்சிகளோட எண்ணிக்கை அதிகமா இருக்குல்ல, அது பெரிய அட்வான்டேஜா கொடுக்கும்னு நினைக்கிறீங்களா? அதிமுக கூட்டணியில கட்சிகள் கம்மியா இருக்கிறது டிஸ்அட்வான்டேஜா இருக்குமா? இல்ல, இது எண்ணிக்கை கட்சிகளோட நியூமரிக்கல் ஸ்ட்ரென்த்தை பொறுத்தது கிடையாது. இது
ஓட் பேங்க் என்ன அவங்களுக்கு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ டிஎம்கேவோட அட்வான்டேஜ் வந்து மைனாரிட்டிஸ் கன்சாலிடேட் ஆகுறாங்க டிஎம்கே சார்பா. அது டிஎம்கேவோட பெரிய அட்வான்டேஜ். இப்போ தமிழ்நாட்டில் வந்து முஸ்லீம் கிறிஸ்டின் எல்லாம் சேர்ந்து அரௌண்ட் 16% இருப்பாங்கன்னா, ஒரு நாட் லெஸ் தான் 10 to 12% ஓட் பேங்கோட தான் அவங்க ஆரம்பிக்கிறாங்க. மினிமம் 10%ஓட தான் அவங்க போட்டியை திறக்கும் போதே அவங்களுக்கு 10% அட்வான்டேஜோட தான் ஆரம்பிக்கிறாங்க. மிச்சம் இருக்க ஒரு 25% கான்சல்டேட் பண்ணாலுமே அவங்க ஜெயிச்சிடலாம். அது ஒரு மைனாரிட்டிஸ் பிஜேபி ஃபேக்டரால மைனாரிட்டிஸ் ஓட் பேங்க் அவங்க பக்கம் போயிடுச்சு. ரெண்டாவது வந்து விமன் ஓட்டு பல நலத்திட்ட உதவிகளால் டிஎம்கே பக்கம் நிற்குது. மூணாவது வந்து டிஎம்கேக்கு எதிராக இருக்க ஓட்டு மூணாம் உடையுது. இதெல்லாம் டிஎம்கேட அட்வான்டேஜ். பட் டிஸ்அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா, விஜய் வந்து போத் ஏடிஎம்கே டிஎம்கே 2 பேர் ஓட்டையும் உடைக்கிறாரு. கோர் டிஎம்கே ஓட் இஸ் கெட்டிங் டிஸ்டர்ப். ஸோ அப்படி பார்க்கும்போது ஒரு அண்டர் கரண்ட்டும் இருக்குது, ஆன்டி இன்கம்பன்சியும் இருக்குதுன்னும் பொழுது இதை கணிப்பது கடினமாக இருக்குது ரிசல்ட்ஸை. பட் ஐ பிலீவ் 4 corner fight இட்ஸ் அட்வான்டேஜ் ஃபார் டிஎம்கே. டு வாட் எக்ஸ்டென்ட்ன்றது தான் நம்ம டிபேட்டபிள். 118 இஸ் த மேஜிக் நம்பர். லாஸ்ட் டைம் 133 வாங்கினாங்க, 133 or 135 வாங்கினாங்க. இந்த முறை 118 வாங்குவாங்களா, அது குறைவாக வாங்குவாங்களா, தனியாக மெஜாரிட்டி வந்துருமா அல்லது பொல்யூஷனோட தான் வருமா, திமுக கூட்டணிக்கு வருமானதான் நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம். ஐ திங்க் நான் என்ன நினைக்கிறேன்னா, நம்ம இப்போ 3ஆம் தேதி கேம்பெயினுக்கு போறாரு சீஃப் மினிஸ்டர், முதலமைச்சர். அந்த ஒரு 10 தேதி வாக்கில் ஓரளவு நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியும் கிரௌட் பிஹேவியர், மக்கள் மத்தியில் என்ன இருக்கு. இன்னைக்கு கணிப்பது கடினம். பட் ரொம்ப பேர்ட்ஸ் வியூவில் பார்த்தா ஐ திங்க் இட்ஸ் அட்வான்டேஜ் ஃபார் டிஎம்கே. 4 corner fight இஸ் கிளியர்லி அன் அட்வான்டேஜ் ஃபார் டிஎம்கே. இட்ஸ் 89 சினாரியோ. அதுக்கு சசிகலா ராமதாஸ்லாம் உடைக்கும் போது இட்ஸ் ஆல்மோஸ்ட் பிகம் அ 5 corner fight. இப்போ உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் ஒரு விஷயம் சார், இப்போ 11, 16, 21, 26 இந்த எலெக்ஷன் எல்லாமே பார்த்துட்டு இருக்கீங்க. அந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி ஈவ் ஆஃப் எலெக்ஷன் வாங்கல, அந்த டைம்ல என்ன மூட் இருக்கும்? இப்ப கம்பேர் பண்ணும்போது ஆன்டி இன்கம்பன்சி கோவம் கம்மியா இருக்க மாதிரி இருக்கா, அதிகமா இருக்க மாதிரி இருக்கா இதுக்கு முந்தின காலத்துல கம்பேர் பண்ணும்போது? இல்லைங்க, இப்போ 2011 இட் வாஸ் பால்பபிள். தெளிவாக தெரிஞ்சது. 2G இருந்தது, கொடுமையா ஈழ பிரச்சனை, லேண்ட் கிராபிங், இதெல்லாம் திமுக எதிராக இருந்தது. இத்தனைக்கும் அவங்க ஒரு பவர்ஃபுல் அலையன்ஸை வச்சு இப்போ இருக்க மாதிரியே தான் அப்பயும் வந்து அவங்க ஒரு பெர்செப்ஷனை பில்டு பண்ணியிருந்தாங்க. காங்கிரஸ், பாமக, விசிக எல்லாம் அவங்க பக்கம் நின்னாங்க. பட் எதிர்கட்சியாக கூட அவங்களால வர முடியல. ஜெயலலிதா கிட்ட விசிக, இவங்க விஜயகாந்தும் 2 லெஃப்ட் மட்டும்தான் இருந்தாங்க. பட் ஷி வாஸ் ஏபிள் டு கம் பேக். 16 தெளிவாக தெரிஞ்சது 4 corner fight ஜெயலலிதா வில் கம் பேக், இவங்க உடச்சிடுவாங்க அப்படின்றது. ஆமா, மக்கள் நல கூட்டணி. 21 அதை விட தெளிவான எலெக்ஷன், டிஎம்கே தான் வரப்போகுதுன்றது. ஏன்னா எடப்பாடி வாஸ் டவுன் அண்ட் அண்டர், ஜெயலலிதா இல்லை. இப்போ அப்பையும் வந்து 75 சீட்ஸ் அவங்க ஸ்கோர் பண்ணதுன்றது பெரிய விஷயம் தான். அது இப்போ எனக்கு என்னமோ தோணுதுன்னா, ஒன்று டிஎம்கே வில் ஸ்கிராப் த்ரூ 318 வாங்கி அவங்க சிம்பிள் மெஜாரிட்டிலே வந்துடுவாங்க. அப்படி இல்லைன்னா அவங்க அலையன்ஸ் எப்படியாவது ஆட்சியை பிடிச்சிடுவாங்க. அப்படிதான் எனக்கு தோணுது. டிஎம்கே வில் ரீடைன் பவர் பை ஐதர் வித் சிம்பிள் மெஜாரிட்டி ஆன் இட்ஸ் ஓன் ஆர் தேர் அலையன்ஸ் வில் ஸ்கிராப் த்ரூ 118. ஆனா இப்ப என்னோட கேள்வி என்னன்னா, இப்ப ஆன்டி இன்கம்பன்சி உங்களால ஃபீல் பண்ண முடியுதா, இல்லைன்னா ஆன்டி இன்கம்பன்சி இருந்தும் அதை மீடியா வெளிப்படுத்த மாட்டேங்கிறாங்களா? ஆன்டி இன்கம்பன்சி நிறைய இருக்கு, அண்டர் கரண்ட் இருக்குது, ஆங்கர் இருக்குது. மீடியா வெளிப்படுத்தலைன்றது உண்மை. ஏன்னா திமுக கொத்தடிமையாகி போன, திமுக விலை போன 90% தமிழ்நாட்டு ஊடகங்கள் மனசாட்சி அடகு வைத்து விட்டு வீசி எறியப்படும் எலும்பு துண்டுகளுக்காக தொழில் தர்மத்தை மீறி திமுகவை ஆதரிப்பதும் அரசாங்கத்துக்கு முட்டு கொடுப்பதும் வெள்ளிடை மலையாக தெரிகிறது. அது ஒன்று. ஆனா என்ன பிரச்சனைனா, அவங்க எழுதினாலுமே வந்து அட்வான்டேஜா மாறுமா மாறாதா, ஒளிபரப்புனாலும் மாறுமா மாறாதான்னா, அதுல இருக்க சிக்கல் என்னன்னா, இந்த ஆன்டி இன்கம்பன்சி 3ஆ உடையுது. ஒரு பக்கம் ஏடிஎம்கே அலையன்ஸ்க்கு, ஒரு பக்கம் விஜய்க்கு. 2 பேர் மேஜர் பிளேயர், சீமான் மார்ஜினல் பிளேயர். இண்டெக்ஸ் ஆஃப் அப்போசிஷன் யூனிட்டி பிரணாய் ராய் தியரி நம்ம அடிக்கடி பேசுவோம். நீங்க 1-to-1 இந்தியாவில் ஸ்டேட் எலெக்ஷன்ஸ்ல சிட்டிங் கவர்மெண்ட்டை வந்து நீங்க இன்கம் பண்ண மாட்ட வீட்டுக்கு அனுப்பணும்னா, யூ மஸ்ட் ஹேவ் an 1-to-1 ஃபைட் ஆர் அட்லீஸ்ட் 1:2. இது 1:3. ஸோ ஆன்டி இன்கம்பன்சி இருந்தும் டிஎம்கே சைசபிள் ஆன்டி இன்கம்பன்சி கீழே இருக்கு. there is an anger, there is a palpable anger, there may be an undercurrent, நான் மறுக்கல. பட் எனக்கு என்னன்னா, அது எல்லாம் இருந்தாலும் in spite of it டிஎம்கே may able to retain its power because of the simple fact there is no index of opposition unity, which is anti-incumbency is getting into 3-way split. அப்புறம் இன்னொரு முக்கியமான ஃபேக்டர் என்னன்னா, ஆன்டி இன்கம்பன்சி இருந்தாலுமே அது அறுவடை பண்றதுக்கு நீங்க வேலை பார்க்கணும். 20 திமுக வேலை பார்த்தாங்க. இப்ப பெருசா வேலை பார்த்த இல்லைங்க. டிஎம்கே ஒர்க் இட் ஸ்லாக் இட் அவுட் லைக் எனிதிங். கடினமா வேலை செஞ்சாங்க திமுக. இப்ப அதுல 10ல பாதி கூட 50% கூட டிஎம்கே ஒர்க் பண்ணல.
ஐ திங்க் ஏடிஎம்கே கேவ் இட் அப்னு எனக்கு தோணுது. அவங்களுக்கு தெரியுது வந்து சோர்ந்து போயிருக்காங்க. பர்சனலி ஸ்பீக்கிங் ஏடிஎம்கேல பேசும்போது பலருக்கும் ஆட்சி கைப்பற்றுவோன்ற நம்பிக்கை இல்லை. வேற டிஎம்கே இப்பயும் கடினமா உழைக்கிறாங்க. முதலமைச்சர்லேருந்து ஸ்டாலின்லேருந்து எல்லாருமே வந்து தே ஒர்க் லைக் எனிதிங், தே ஒர்க் லைக் எ கிளட்டன் வாங்க. அந்த மாதிரி வந்து மிக மிக கடுமையாக அவங்க பார்ட்டி வேலை செய்து, அவங்களோட ஆட்கள் வேலை செய்கிறாங்க, அவங்களோட ஈகோ சிஸ்டம் வேலை செய்து, அவங்களோட பெய்டு மவுத்ஸ் வேலை செய்கிறாங்க. ஸோ தே ஒர்க் அண்ட் ஒர்க். இது ஏடிஎம்கே சைடில் அதில் பாதி கூட இல்லை. அந்த நம்பிக்கையே இல்லை. பெர்செப்ஷன் வாரில் டிஎம்கே முன்னால் போய்கிட்டே இருக்குது. 4 corner fight is I think it's game is up கூட எனக்கு சம்டைம்ஸ்ல தோணும். இட்ஸ் வெரி சிம்பிள் லாஜிக் அண்ட் arithmetics. The more players on the field is advantage for the incumbent government, any government for that matter. இதில் இன்னொரு ஆடட் அட்வான்டேஜ் வந்து விஜய் ஃபேக்டரில் முதல்ல மைனாரிட்டிஸ் கொஞ்சம் பேர் இருந்தாங்க. நடுப்புற அவர் பிஜேபியோட போறாருன்ற டில்லி டேலிங் வந்தப்ப தட் செக்ஷன் விஜய்க்கு போறதுல இருந்த மைனாரிட்டிஸ்ல a section, a powerful section or maybe a sizable section, that section has also gravitated towards DMK. Biggest advantage, ஏன்னா இவர் நம்ப தகுந்த ஆள் இல்லை, இவர் பிஜேபியோட போக வாய்ப்பு இருக்குன்னு நம்பி அவங்க அந்த பக்கம் கிராவிடேட் ஆயிட்டாங்க. அந்த டெல்லி டேலிங்லேயே அவர் ஒரு டேமேஜை பார்த்துருக்காரு. த பிக்கஸ்ட் அட்வான்டேஜ் ஃபார் டிஎம்கே இஸ் நரேந்திர மோடி. அவர்களை வாழ வைக்கிற தெய்வம் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி தான். 38 மாவட்டத்திலையும் மோடிக்கு கோவில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணணும் திமுக. அவங்க வாழ வைக்கிற தெய்வம் அதுதான். ஏன்னா மைனாரிட்டிஸ் ஓட் கன்சாலிடேட் ஆகுது. 10 to 12%, சாலிடாக 10% கன்சர்வேட்டிவ் எஸ்மெண்ட்ல வச்சுக்கிட்டா கூட போட்டியை திறக்கும் போது ரிமைனிங் 25% வந்து நான் போதும். ரெஸ்ட் இஸ் கெட்டிங் இன்டு தி அப்போசிஷன் இஸ் கெட்டிங் இன்டு 3-way ஸ்பிளிட். ஸோ ஐ திங்க் இது அட்வான்டேஜ் டிஎம்கே தான் எனக்கு தோணுது. அன்லெஸ் அ மிரக்கல் ஹேப்பன்ஸ், இது மீறி ரெஜிம் சேஞ்ச் வருதுன்னா பீப்புள் ஆர் ஆங்கிரி, எக்ஸ்ட்ரீம்லி ஆங்கிரி. அதை நம்ம ஃபீல் பண்ண மறுத்துட்டோமோன்னு தான் தோணுது. அகெயின் இட் இஸ் அவர் ஃபால்ட். சார், இப்போ இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, பாஜகவுக்கு 7 சீட்ஸ் அதிகமாக கொடுத்துருக்காங்க 21 ஒப்பிடும்போது. பாமகவுக்கு 3 சீட்ஸ் கம்மியாக கொடுத்துருக்காங்க. இது எப்படி புரிஞ்சுக்கலாம்? 24ல் பாஜக நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்றதுக்காக பாஜகவுக்கு 7 சீட்ஸ் அதிகமாக கொடுத்துருக்காங்களா? ராமதாஸ் அவர்கள் வெளியே போனதால பாமக பலவீனப்பட்டுருச்சுன்னு பாமகவுக்கு 5 சீட்ஸ் கம்மியாக கொடுக்குறாங்களா? எப்படி பார்க்கலாம்? இல்லை, ராஜ்யசபா சீட்டு கொடுத்ததால அவங்கள 18ல் கன்ஃபைன் பண்ணிட்டாங்க. ஓகே. பிஜேபி அஃப்கோர்ஸ் காங்கிரஸ் 28 வாங்கினதால அவங்க கூட கேட்டிருக்காங்க. அது அப்படிதான் கொடுத்துருக்காங்க நான் பார்க்குறேன். அமமுக 11 அவங்க சிம்பிள்ல நிற்க போறாங்க. ஐ திங்க் இட்ஸ் ரீசனபிள் சீட் ஷேரிங் தான் எனக்கு தோணுது. ஏன்னா பெரிய பிரச்சனை வரும், 50 சீட்டு கேட்பாங்க, 60 சீட்டு கேட்பாங்க, அப்படிலாம் கதை அளந்தாங்க. பிஜேபி 50 சீட்டு கேட்குறாங்கலாம் கதை. காக் அண்ட் புல் ஸ்டோரிஸ் வேர் ஸ்ப்ரெட் பை தி டிஎம்கே ஈகோ சிஸ்டம். அப்படிலாம் எதுவுமே இல்லை. திஸ் இஸ் அ குவைட் எடப்பாடி வந்து பிஜேபி கிட்ட அடிமை ஆயிட்டாருலாம் கதை அளந்தாங்க. இப்போ 170 மொத்தமாகவே 27 சீட்டுக்குள்ள பாக்ஸ் பண்ணியிருக்காரு. இதுக்கு என்ன சொல்லுவானுங்க? ஆனா இப்ப இபிஎஸ் பாக்ஸ் பண்ணிட்டாருன்னு சொல்றீங்க. என்னோட கேள்வி என்னன்னா, பாஜக ஏன் இபிஎஸ் அவங்கள பாக்ஸ் பண்றதை அலோவ் பண்ணும்? ஏன்னா பாஜக கிட்ட அதிகாரம் இருக்கு. ரெண்டாவது, பாஜகவோட தேவையும் அதிமுகவுக்கு இருக்கு. ஏன் பாஜக இவ்வளவு குவைட்டா போனீங்க? ஏன்னா இப்ப பாஜக பவர்ல இருக்காங்க, காங்கிரஸ் பார்ட்டி பவர்லயே இல்லை. காங்கிரஸ் பார்ட்டியால திமுகவுக்கு இவ்வளவு பிரச்சனை கொடுக்க முடியுது. பாஜகவும் நிறைய சீட்ஸ் வாங்கலாமே, ஏன் அதை இல்லைங்க? மோர் நம்பர் ஆஃப் சீட்ஸ் பிஜேபி நின்றுதுன்னா அட்வான்டேஜ் டிஎம்கே. ஏன்னா இது ஆன்டி பிஜேபி ஸ்டேட். தமிழ்நாட்டில் தெருவில் இருக்க ஒரு லேம்ப் போஸ்ட்டை கேட்டால் கூட அது ஆன்டி பிஜேபி. 21 வந்து நீங்க அதிகமாக பிஜேபிக்கு சீட்ஸ் கொடுக்க டிஎம்கே டாலி வில் ரைஸ். அட் த சேம் டைம் ரெப்ரசன்டேஷன் இல்லாமல் இருக்க முடியாது. அதனால 27 சீட்டுக்கு அவங்க ஒத்துக்கிட்டாங்கன்றது வந்து கூட வாங்கினா தோக்க போறன்றது அந்த காரணமும் தான். இன்னொன்று, அவங்களுக்கு எல்லாம் தெரியுங்க, பிஜேபிக்கு எல்லாம் தெரியும். அவங்க ஒன்று அவங்களோட பலவீனம் எல்லாம் தெரியும் அவங்களுக்கு. திஸ் எலெக்ஷன் அவங்க பெருசாக தமிழ்நாடை கான்சன்ட்ரேட் பண்ணலங்க. அவங்க கவனம் பூரா வெஸ்ட் பெங்காலில் இருக்கு. 5 states ஆர் கோயிங் டு எலெக்ஷன்ஸ். தமிழ்நாடு, கேரளா, ஆசாம், பெங்கால் அண்ட் பாண்டிச்சேரி. பாண்டிச்சேரி இஸ் அ ஸ்மால் ஸ்டேட், யூனியன் டெரிட்டரி, அதை விட்டுருங்க. அஸ்ஸாமில் பிஜேபி கமிங் பேக் இஸ் இமினென்ட். வெஸ்ட் பெங்காலில் வந்து ஃபைட் டு த ஃபினிஷ். மம்தா இஸ் கமிங் பேக், பட் ஷி வில் ஹேவ் டு ஃபேஸ் அ வெரி எக்ஸ்ட்ரீம் ஹோஸ்டைல் எலெக்ஷன் கமிஷன் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட். ஃபைட்டும் வந்து 39% அங்கே பிஜேபி ஓட் பேங்க் இருக்கு. எங்கெல்லாம் அவங்களுக்கு ஓட் பேங்க் இருக்குதோ அங்கே தான் அவங்க அட்ராசிட்டிஸ் அதிகம் பண்ணுறாங்க. கேரளா இஸ் அ டிஃப்ரெண்ட் பால்கம். யார் ஜெயிச்சாலும் அது ஆன்டி பிஜேபி, ஐதர் காங்கிரஸ் ஆர் பிஜேபி ஆர் லெஃப்ட். தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் அவங்க கவனம் இந்த தடவை டிஎம்கேவை பெருசாக டிஸ்டர்ப் பண்ணுறதுல இல்லை. வெஸ்ட் பெங்காலில் பார்த்தீங்கன்னா அதிகாரிகளை டாப் டு பாட்டம் மாற்றிட்டாங்க. அன்பிரசிடென்டட் இன் இந்தியன் ஹிஸ்ட்ரி. பிரசிடென்ட் ரூல்ன்றாங்க மம்தா பானர்ஜி. சீஃப் செக்ரட்டரி மாற்றியாச்சு, ஹோம் செக்ரட்டரியை மாற்றியாச்சு, டிஜிபியை மாற்றியாச்சு, ஏடிஜிபியை மாற்றியாச்சு, கல்கட்டா போலீஸ் கமிஷனர் மாற்றியாச்சு, 13-14 டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட்ஸ், 8 டிஐஜிஸ், ஸ்கோர்ஸ் ஆஃப் ஐஜிஸ் தலைகீழ புரட்டி போட்டு எடுத்துட்டாங்க. பல பேருக்கு வந்து போஸ்டிங்கே போடாமல் வெயிட் பண்ணி வச்சிருக்காங்க. அங்கேருந்து தூக்கி அவங்களெல்லாம் அப்சர்வராக வேறு ஸ்டேட்ஸில் போட்டிருக்காங்க.
நாட் அ சிங்கிள் டிரான்ஸ்ஃபர் டுக் பிளேஸ் இன் தமிழ்நாடு. இத்தனைக்கும் கொண்டு போய் இவங்க லிஸ்ட் எல்லாம் கொடுத்துருக்காங்க, எதுவுமே அவங்க கண்டுக்கல. மேபி இதுக்கான ஒரு காரணம் இதுவா இருக்கலாமான்னு நீங்க பாருங்க. நான் பார்த்த அளவுல அதிமுக கூட்டணியில ஒரு பெரிய ஒரு முரண் இருக்கிறதா எனக்கு தோணுது. குறிப்பா என்னன்னா, பாஜக வளரணும்னா அதிமுக வீழணும் அப்படின்ற ஒரு சூழல் இருக்கு. 24 அதுக்கு ப்ரூஃப். பாஜகவோட ஓட்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது, அதிமுகவோட ஓட்ஸ் கம்மியாகுது. சோ அதிமுக ஓட்ஸ் தான் பாஜக குறி வைக்கிறாங்க. சோ பாஜக அதிமுகவை வளர்க்கணும் அப்படின்னு யோசிக்கிறது லாஜிக்கலா இல்ல. கண்டிப்பா வளர்க்க மாட்டாங்க. அப்ப நீங்க சொன்ன அந்த விஷயங்கள்லாம் பண்ணணும் அவசியமே இல்லைங்க. இந்த எலெக்ஷன்ல ஏடிஎம்கே ஜெயிக்கணுன்றதுல பெருசா பாஜக ஆர்வம் இல்லை. அதைத்தான் நான் சொல்றேன். இந்த எலெக்ஷன்ல அவங்க வந்து டிஎம்கேக்கு இன்டைரக்டா பிஜேபி இஸ் ஹெல்பிங்னு கூட நீங்க சொல்லலாம். ஏடிஎம்கேவோட கூட்டணியில இருந்தாலும் ஏடிஎம்கேக்கு சாதகமா எதுவுமே பண்ணல. இத்தனை ஆபீசர்ஸை மாத்துக்கன்னு ஒரு பெரிய லிஸ்ட் எடப்பாடி கொடுத்துருக்காரு. ஒருத்தரை கூட அவங்க மாத்தல. டிஎம்கே வீக்கெண்ட் பண்றதுக்கு அல்லது டிஎம்கே டிஸ்டர்ப் பண்றதுக்கு எந்த காரியத்தை அவங்க பண்ணாங்க இது வரைக்கும் சொல்லுங்க? ஒண்ணுமே பண்ணல. இந்த 10 நாள் ஆச்சு எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ணி. நாட் அ சிங்கிள் டிரான்ஸ்ஃபர் டுக் பிளேஸ். ரெய்டு ஒன்று கூட நடக்கல. ஒரு எஃப்ஐஆர் போடல. எதுவுமே இல்லை. 21ல இருந்தது கூட இங்க இல்லை. 21ல அமித்ஷா 4 தடவை இங்க வந்தாரு. பப்ளிக் மீட்டிங் வர்றது வேற, எலெக்ஷன் பார்ட்டிஸோட கன்சல்ட் பண்ண வர்றது வேற. லீலா பேலஸ் ஹோட்டல்ல எத்தனை தடவை வந்து உட்காந்தாரு? இந்த தடவை வரவே இல்லைங்க அவரு அமித்ஷா. எடப்பாடி தாங்க போயிட்டு வந்தாரு. சோ இந்த தடவை அவங்க கவனம் பூரா வெஸ்ட் பெங்கால் எப்படியாவது பை ஹூக் ஆர் க்ரூக் மம்தாவை டாப்பிள் பண்ணணும்னு அவங்க பாக்குறாங்க. இங்க தமிழ்நாடு அவங்க ரேடார்ல இல்லவே இல்லை. ஜெயிச்சா ஜெயிச்சு போட்டுன்ற முடிவு வந்துட்டாங்க. ஆனா இப்ப பாஜக வந்து சீட்ஸ் வைஸ் பார்த்தா பெருசா வளர்ந்த மாதிரி இல்ல. 7 சீட்ஸ் தான் அவங்களுக்கு அதிகமா கிடைச்சிருக்கு. ஆனா பாஜகவோட ஸ்ட்ரென்த் ஏடிஎம்கே அலையன்ஸுக்குள்ள அதிகமாயிருக்கும்னு தோணுது. குறிப்பா என்டிஏ அலையன்ஸ் 24ல ஃபார்ம் பண்றாங்க. அந்த கட்சிகளை எல்லாம் பாஜக தான் திரும்ப உள்ள கொண்டு வராங்க. அதிமுக கொண்டு வரல, பாஜக உள்ள அந்த கட்சிகளை கொண்டு வராங்க. சோ அப்படி இருக்கும்போது ஒண்ணு பாஜக ஓட்ஸ் உள்ள கொண்டு வராங்க, கட்சிகளையும் உள்ள கொண்டு வராங்க. அப்ப பாஜக இன்ஃபுளுன்ஸ் கூடிய கட்சிகள்னு பார்த்தா இன்னும் அதிகமாகுது. பாஜகவோட ஸ்ட்ரென்த் ஏடிஎம்கே அலைன்ஸுக்குள்ள க்ரோ ஆயிட்டு இருக்கா? ஆமா, கண்டிப்பா. அமமுக கொண்டு வந்து அவங்க தான். அப்கோர்ஸ் பாமக அன்புமணி கொண்டு வந்தாருனாலும் அன்புமணி பாமக மேல பிஜேபியோட ரோல்ன்றது அதிகம். அவங்களுக்கு வந்து அதோட அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் அதிகம் தான். அதுல ஸ்மாலர் பார்ட்டிஸ் எல்லாம் பிஜேபியோட லேக்கிஸ் தான். ஸோ சி வெரி வெரி சிம்பிள். பிஜேபி இங்க எப்படி வளர முடியும்னா அதிமுகவோட தேய்மானத்துல தான் அது வளர முடியும். ஜெயலலிதாவோட ஏடிஎம்கே இஸ் ஃபினிஷ்ட், ஆல்மோஸ்ட் ஃபினிஷ்ட். ஸோ ஏடிஎம்கே கீழே விழ விழ பிஜேபி வளரும். இந்த எலெக்ஷன்ல வந்து ஏடிஎம்கே வீக்கெண்ட் ஆகிறத பிஜேபி விரும்புது. ஏன்னா வீக்கெண்ட் ஏடிஎம்கே பிஜேபிக்கு சாலிட் ஃபாடர். அது வந்து டிஎம்கே செகண்ட் டைம் ஜெயிச்சு வந்துட்டாங்கன்னா சான்சஸ் ஆர் வெரி பிரைட் ரீட்டைன் பண்ணிக்கிறது. ஸ்டாலின் பவரை ரீட்டைன் பண்றதுக்கு வாய்ப்புகள் மிக அதிகம் நான் நம்புறேன். அப்படி வந்துட்டாங்கன்னா பிரின்சிபல் அப்போசிஷன் ரோலை தான் கையில் எடுக்கணும்னு தான் பிஜேபி பார்ப்பாங்க. ஏடிஎம்கேவோட தேய்மானத்தில் அது வளரும். இன்னொன்று, இந்த எலெக்ஷன் எடப்பாடி தோத்தாருன்னா நைவ்ஸ் வில் பி அவுட்னுவாங்க, டேகர்ஸ் வில் பி அவுட். கட்சிக்குள்ள அவருக்கு மிகப்பெரிய அளவில் எதிராக கலகம் வெடிக்கணும். பிகாஸ் தில் பி 4th consecutive டிஃபீட். அப்போ உடையக்கூடிய அந்த ஏடிஎம்கே வந்து பிஜேபி பக்கம் தான் கிராவிடேட் ஆகும். இட்ஸ் அ லாங் கேம், லாங் டைம் கேம். இந்த எலெக்ஷன்ல வந்து அவங்களுக்கு ஸ்டேக்ஸும் இல்லை. இட் இஸ் நாட் அவர் எலெக்ஷன், இட்ஸ் கோயிங் டு பி டிஎம்கே எலெக்ஷன்றது பிஜேபிக்கு ரொம்ப நல்லா தெரியும். அவங்க அதெல்லாம் வந்து ரொம்ப 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 கிறிஸ்டல் கிளியர் அஜெண்டாவோட தான் கைகளை நகர்த்துறாங்க. டிஎம்கே இஸ் ஹேவிங் எ சாலிட் டாசிட் அண்டர்ஸ்டாண்டிங் வித் பிஜேபி தான் எனக்கு தோணும். அப்புறம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்ப அதிமுக கூட்டணியை பார்க்கும்போது கொஞ்சம் கட்சிகள் இருக்காங்க, திமுக கூட்டணியை பார்க்கும்போது நிறைய கட்சிகள் அங்க இருக்காங்க. 2-3 மடங்கு அதிகமான கட்சிகள் திமுக கூட்டணியில இருக்காங்க. ஒரு வகையில பார்க்கும்போது அதிமுக சில கட்சிகள் உள்ள கொண்டு வந்திருக்கணுமோ, மிஸ் பண்ணிட்டாங்களோ. குறிப்பா டிஎம்டிகேவா இருக்கலாம். கிருஷ்ணசாமி இப்ப வெளிலதான் இருக்காரு, அவரை உள்ள கொண்டு வரல. சோ வாய்ப்பு இருந்தும் சில கட்சிகளை உள்ள கொண்டு வர தவறிட்டாங்களோ? இல்ல, அப்படி சொல்ல முடியாது. டிஎம்டிகேவோட ஓட் பேங்க்லாம் 0.4%. பிஜேபி டசன்ட் வாண்ட் டிஎம்டிகே. அதாவது தேர் நாட் டூ ஷூ போனா போட்டுன்னு விட்டாங்க. உள்ள இழுக்கிறதுல அவங்க பெரிய ஆர்வம் காட்டல. பர்செப்ஷன் வைஸ் டிஎம்டிகே பிஜேபிக்கு டிஎம்கேக்கு போனது ஏடிஎம்கேக்கு லாஸ். ஐ அக்ரி. அது 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 உண்மைதான் சார். நான் ஒண்ணு சொல்லிக்கிறேன் சார். ஏற்கனவே 20+ பார்ட்டிஸ் இருக்கக்கூடிய திமுக டிஎம்டிகே உள்ள கொண்டு வராங்கன்னா உங்ககிட்ட அவ்வளவு பெரிய அலைன்ஸும் இல்ல. சோ அவங்களுக்கே டிஎம்டிகே தேவைப்படுதுன்னா அவங்களுக்கும் தேவைப்படணும்ல. கண்டிப்பா தேவைப்படணும். அட்லீஸ்ட் பர்செப்ஷன் வைஸ். அது அவரால் அச்சீவ் பண்ண முடியல எடப்பாடியால. பிஜேபி நினைச்சுதான் அதை கொண்டு வந்திருக்கலாம். எப்படி கொண்டு வருவாங்க நமக்கு தெரியும். அது அந்த முயற்சி அவங்க எடுக்கல. கடந்த காலங்களில் எடுத்த அந்த முயற்சி இந்த வருஷம் அவங்க எடுக்கல. இந்த தடவை அவங்க எடுக்கல. ஏதாவது இந்த தடவை போன ஏப்ரல்ல ஏடிஎம்கே அலையன்ஸை கன்ஃபார்ம் பண்ண அமித்ஷா இந்த 11 மாசத்துல ஏடிஎம்கே அலையன்ஸை ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கு இந்த 1 இயர்ல எதுவுமே பண்ணல. லிட்டரலி he was keeping quiet. மாறா இந்த பக்கம்லாம் இந்த பக்கம் நகர்றாங்க. அதை தடுக்கிறதுக்கும் அவங்க எதுவுமே பண்ணல. போனா போட்டு விட்டுட்டாங்க.
ஸோ நீங்க நிறைய டாட்ஸை கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த எலெக்ஷன்ல டிஎம்கே ஜெயிச்சு லெட் தம் வின், அந்த மூடுக்கு பிஜேபி வந்துருச்சுன்னு தான் நமக்கு தெளிவா தெரியும். அதான் நீங்க சொன்ன மாதிரி டிடிவி பிஎம்கேவெல்லாம் உள்ள கொண்டு வராங்கன்னா அது அவங்களோட கோர் அலைன்ஸ் பார்ட்னர்ஸ். எஸ், 24 அலைன்ஸ் பார்ட்னர்ஸ் அந்த டீமை ஹோல்ட் பண்ணி வைக்கிறாங்க. ஆமா, இது வெதர் பிஜேபிஸ் விஷா அல்லது அதானிஸ் விஷா நமக்கு தெரியல. அதான் எங்க சரிங்க வராரு. அதாவது நிறைய விஷயங்கள் இருக்குதுங்க. அதாவது வந்து ஒரு சர்விங் பியூரோக்ராட் பேசும்போது சொல்றாரு அதானிஸ் வாண்ட் திஸ் டைம் டிஎம்கே டு ரிட்டைன் பவர். எனக்கு ஐ வாஸ் ஷாக்டு. ஏன் சார், அவங்களுக்கு என்ன சார் இருக்கு? தேர் ஆர் மெனி பிசினஸ் இன்ட்ரெஸ்ட். இட் இஸ் அதானிஸ் இன்ட்ரெஸ்ட் விச் இஸ் பேரமவுண்ட், நாட் பிஜேபிஸ் இன்ட்ரெஸ்ட். இதுக்கெல்லாம் உங்கள்கிட்ட என்ன ப்ரூஃப் இருக்குது? இது பேசணும் கண்டபடி திட்டுவாங்க. அரே பாபா, வெயிட் ஃபார் த ரிசல்ட்ஸ் அண்ட் ஃபார் த நெக்ஸ்ட் 6 months. இந்த கவர்மெண்ட் வந்த பிறகு, தட் இஸ் ஆஃப்டர் 24 லோக்சபா எலெக்ஷன்ஸ், 3 விஷயம் நடந்தது. அந்த டாட்ஸை கனெக்ட் பண்ணீங்கன்னா பிஜேபி, ஆன்டி பிஜேபி டைரேட் ஆஃப் டிஎம்கே ஹஸ் பீன் சைசபிளி அண்ட் கன்சிடரபிளி டைல்யூட்டட்ன்றது என்னால் உறுதியாக சொல்ல முடியும். அப்படிதான் பார்க்கணும் பாலிட்டிக்ஸ். நான் விரும்புகிறேன். தட்ஸ் மை பெர்ஸ்பெக்டிவ். கவர்மெண்ட் வருது, 24 மே மாதம் கவர்மெண்ட் ஜெயிச்சு வருது. மோடி பிகம்ஸ் பிரைம் மினிஸ்டர் May 9th. ஆகஸ்ட்ல வந்து கருணாநிதி நாணய வெளியீட்டு விழாவுக்கு காயின் ரிலீஸுக்கு ராஜ்நாத் சிங் வராது. அந்த இடத்துல ராஜ்நாத் சிங் போல அமித்ஷா வந்தா இவங்கெல்லாம் அதை எப்படி பார்த்துருப்பாங்க? அலைன்ஸ் பார்ட்னர்ஸ், டிஎம்கேவோட நிலை வித்வான்கள் அதை எப்படி பார்த்துருப்பாங்க? எல்லாரும் ஃப்ரண்ட் ரோல போய் உட்காடுறாங்க. அமித்ஷா வரதும் ஒண்ணுதான், மோடி வரதும் ஒண்ணுதான், ராஜ்நாத் சிங் வரதும் ஒண்ணுதான், நிதின் கட்கரி வரதும் ஒண்ணுதான். ராஜ்நாத் சிங், நிதின் கட்கரிலாம் சாஃப்ட் ஃபேஸஸ், அமித்ஷா அண்ட் மோடிலாம் வந்து ஹாட் ஃபேஸஸ். கருணாநிதி சமாதிக்கு போறாரு, அவர் அப்படி ப்ரைஸ் பண்ணி பேசுறாரு கருணாநிதியை. அடுத்த நாள் முரசொலியில் ஸ்டாலின் எழுதுறாரு, இரவு முழுதும் என்னால் தூங்க முடியலன்னு. நோட் தட். ஒன்று. ரெண்டாவது, உங்களுக்கு தெரியும் அதானிஸ் மெட் ஸ்டாலின், வீட்டில் போய் பார்த்தாங்க. சீஃப் மினிஸ்டர் அதானிஸ் மீட் பண்றாரு வீட்டில். மூணாவது, என்டிசி மீட்டிங், நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சில் மீட்டிங்கு அதுக்கு முன்னால 4 terms போகாத முதலமைச்சர் போறாரு. You must always look at politics from unconventional methods. நீங்க வந்து பப்ளிக் டொமைன்ல இருக்கிறத வச்சு புரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு சோர்ஸ் உள்ள இருக்கவன் என்ன சொன்னா, வெளியில இருக்கவன் என்ன சொன்னா, that is secondary. 80% of the material is open source material. If you have an analytical mind, உன்னால அதை புரிஞ்சுக்க முடியும். Of course, if you have sources, that is superb. But வெறும் sources வச்சு புரிஞ்சுக்க முடியாது. So அப்புறம் இவங்களை இதுவரைக்கும் அவங்க டிஸ்டர்பே பண்ணல. பட் அப்ப நேரு மேட்டர், அவர் அதுக்கு முன்னால துரைமுருகன் மேல சாண்ட் மைனிங் 5500 crores லூட்டட்னு என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் வந்து வித் சாலிட் எவிடன்சஸ் ஆஃப் ஐஐடி அண்ட் இஸ்ரோ ரிப்போர்ட்ஸை வச்சு சொல்றான், சேட்டலைட் இமேஜஸ் வச்சு. நத்திங் மூவ். இப்போ நேரு கேஸில் வந்து 1200 crores மேலே லூட்டுன்னு 250 பக்கத்துக்கு 258 பக்கத்துக்கு பிஜேபி எழுதின லெட்டரை முதல்ல செலக்ட் மீடியாவுக்கு லீக் பண்ணால் அப்புறம் எல்லாம் தெருத்துவா வச்சு சுற்றுறான். இப்போ பப்ளிக் டொமைன்லேயே இருக்குது. இது நாட் அ சிங்கிள் ஆக்ஷன். அண்ட் லுக் அட் பரந்தூர். வாட் இஸ் பரந்தூர்? பரந்தூர் ஏர்போர்ட் இஸ் லைஃப் லைன் ஃபார் சவுத்தில், லைஃப் லைன் ஃபார் அதானிஸ், எஸ்பெஷலி தமிழ்நாடு, த டிப் ஆஃப் திஸ் சைடு. பரந்தூர் ஏர்போர்ட் வந்து ரொம்ப பெரிய ப்ராஜெக்ட், மறந்துடாதீங்க. அதாவது வந்து சதர்ன் டிப்பில் தமிழ்நாடு இருக்குது உங்களுக்கு. அங்கே வந்து அதானிஸோட ஒரு ஏர்போர்ட் வருதுன்னா just imagine. And there are scores of other businesses. That's why that officer told me that, look at ரொம்ப casual-ஆ சொல்றாரு, Adanis want DMK to retain power in TN. It is not BJP, may not be BJP, it is Adanis, and who are calling the shots. இதெல்லாம் நீ வந்து காக்கன் புல் ஸ்டோரிஸ், உனக்கு பிடிக்கல அதனால நீ பேசுறேன்னு வாங்க. பாபா, அரே பாபா, நான் சொல்றேன் கொஞ்சம் ஸ்கெப்டிக்கலா பாருங்க. மை பாயிண்ட் இஸ் தட் நீ ஜால்ராலாம் யாருக்கும் அடிக்காத, யாரையும் நம்ம யாரையும் திட்டணும்ட்டுலாம் திட்டினதே கிடையாது. கேப்ரியல், all our criticism and opinions are purely வந்து merit based and objective. We may do mistakes, அது வேற விஷயம், that is human error. But நமக்கு எந்த அஜெண்டாவும் கிடையாது. And we never indulged in personal attacks. எந்த தனிநபரை பற்றி நம்ம ஒரு வார்த்தையோட அவதூறா இது வரைக்கும் பேசினது கிடையாது. So when I look at all these things, எனக்கு என்ன தோணுதுன்னா, quite interestingly வந்து Adanis want this government to continue. So Modi wants this government to continue. They don't bother. இல்லைன்னா நீங்க வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னால் அவன் தனியா இருந்த ஏடிஎம்கேவையும் கூட்டு வந்து வீக்கெண்ட் பண்ணி, ஏடிஎம்கே தனியா போய் நின்றுருந்தாங்கன்னா, ஆன்டி பிஜேபி லைன்ல இருந்தாங்கன்னா, இந்த டிஎம்கே அலைன்ஸ்ல இருந்து கூட 2 பார்ட்டிஸ் அந்த பக்கம் போயிருந்துருக்கலாம். போலாது. இப்போ அவனே கொண்டு இங்கே விட்டாச்சு. ஆனா அதை ஸ்ட்ரென்தன் பண்ணல, உள்ள வச்சுக்கிட்டு அவங்கள நீங்க அழிச்சிங்க. கட்சி நேரத்தில் ஏதோ ஒரு டிடிவி எல்லாம் கூட்டு வந்திருக்கீங்க நீங்க.
பட் மைனாரிட்டிஸ் ஓட்டு மொத்தமாக உங்களை விட்டு போயிடுச்சு. அண்ட் விஜய் ஃபேக்டர் இட்ஸ் கோயிங் டு பி ஹெல் ஆஃப் அ திங். ஏன்னா ரெண்டு பேருமே வந்து போத் டிஎம்கே அண்ட் ஏடிஎம்கே ஆர் கீப்பிங் தர் ஃபிங்கர்ஸ் கிராஸ்ட். ஏன்னா ஈஸ் ஈட்டிங் இன்ட்டு ரெண்டு பேரோட ஓட்டையும் அவர் காலி பண்றாரு. நான் சொல்றது ஐமான லிமிட்டெட் பாயிண்ட். வெஸ்ட் பெங்கால் அவ்வளோ அட்ராசிட்டிஸ் பண்ற பிஜேபி கதறாங்க அவங்க. ஷி வாஸ் ஸ்க்ரீமிங். ஏன் இங்க நீ வந்து அதுல ஒண்ணுமே பண்ணலையே? உங்க ஆங்கிள் இருந்து நான் சொல்றேன், நீ பண்ணாதான் நான் சொல்லலை. ஃப்ரம் யுவர் பாயிண்ட் ஆஃப் வியூ இஃப் யூ வாண்ட் டு டூ சம்திங், தொடவே இல்லையே. எனக்கு என்ன லாபம் தான் அவங்க பாக்குறாங்க. அண்ட் லுக் அட் த பிசினஸ் இன்ட்ரெஸ்ட். எவ்வளவு தூரம் இங்க அதானிஸோட பிசினஸ், காட்டுப்பள்ளி போர்ட், போத் த போர்ட் அண்ட் ஏர்போர்ட்ஸ். அப்போ அதானிஸ் வாண்ட்ஸ் திஸ் கவர்மெண்ட் டிஎம்கே டு கண்டினியூன்றது வந்து லாஜிக்கலி கரெக்ட். ஃபேக்சுவலி கரெக்டான்றது வந்து இட்ஸ் பர்ஸ்பெக்டிவ். லாஜிக்கலி இட் இஸ் கரெக்ட். ரிசல்ட்ஸுக்கு பிறகு நிறைய விஷயம் உங்களுக்கு கிளாரிஃபை ஆகுங்க. பட் பொலிட்டிக்கலாக அவங்க பிஜேபியோட போக மாட்டாங்க. அது எனக்கு தெரியுது. ஏன்னா லைஃப் அண்ட் டெத் இஷ்யூ. அந்த போஸ்டரிங் இருக்குல்ல, ஆன்டி ஃபாசிச பாஜகன்றது ஒரு நாளைக்கு 300 தடவை அது சொல்றாங்கல்ல, அதெல்லாம் அந்த டைலாக் எல்லாம் ஓடும். பட் உள்ளுக்குள்ள வந்து நிறைய விஷயங்கள் போய்கிட்டே இருக்கும். ஆன்டி பிஜேபி ஃபோர்ஸஸ் அவங்கள வீக்கெண்ட் பண்ணுவாங்க. அதை விட முக்கியமா flood gates will be opened for Adani's business. That's enough. சார், இப்போ இன்னொரு விஷயமும் நம்ம பேச வேண்டியிருக்கு. இப்போ அமமுக, பாமக இந்த ரெண்டு கட்சிகளும் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்காங்கன்ற கேள்வி இருக்கு. ஏன்னா இப்ப அமமுகவை பொறுத்தளவுல இபிஎஸ் அவர்களை எதிர்த்து அரசியல் பண்ணிட்டு இருந்தாங்க எவ்வளவு நாட்கள். இப்ப இபிஎஸ் அவர்களோடய போய் சேர்ந்திருக்காங்க. அப்ப அந்த அலைன்ஸ் வந்து கெமிஸ்ட்ரி கரெக்டா ஒர்க் ஆகுமா? டிடிவி ஆதரவாளர்கள் அந்த பக்கம் ஷிஃப்ட் ஆவாங்களா? அந்த கேள்விலாம் இருக்கு. ஓட்ஸ்லாம் டிரான்ஸ்ஃபர் ஆகுமான்ற கேள்வி இருக்கு. ரெண்டாவது முக்கியமான கேள்வி, பாமகவை பொறுத்தளவுல உட்கட்சி மோதல் அங்க போய்கிட்டு இருக்கு. ரெண்டா உடஞ்சிருக்கு. சோ இதுக்கு முன்னாடி பாமக அதிமுகவுக்கு என்ன டெலிவர் பண்ணாங்களோ அதே விஷயத்த இப்பயும் கொடுக்க முடியுமா? அது தெரியல கேப்ரியல். அது ஏன்னா அது வந்து காஸ்ட் ஓட்ஸ், முக்குலத்தர் ஓட்ஸ் எப்படி எடப்பாடிக்கு டிரான்ஸ்ஃபர் ஆக போகுதுன்னு தெரியல. ஏன்னா அவருக்கு எதிராக அந்த கம்யூனிட்டி ஓட்ஸ் இருக்குது. அதை டைல்யூட் பண்ணுறதுக்கு தான் இவரை யூஸ் பண்ணுவாங்க அப்படின்றாங்க. தெரியல அது. ஏன்னா ஓபிஎஸ் இந்த பக்கம் இஸ் ஆன் ரேம்பேஜ், சசிகலா ஒரு பக்கம் ஓட்ட உடைக்கிறாங்க. ஸோ இந்த கொஸ்டினுக்கு என்கிட்ட பதில் இல்லை. வில் ஹேவ் டு வெயிட் அண்ட் வாட்ச். ஓபிஎஸ் ஒர்க் அவுட் ஆகுமா திமுகவுக்கு தெரியல. அதான் நான் சொல்றேன். அட்லீஸ்ட் வில் ஹேவ் டு வெயிட் ஃபார் இந்த விஷயங்கள் வந்து நம்ம ஏப்ரல் ஃபர்ஸ்ட் வீக் வரைக்கும் வெயிட் பண்ணணும். ஆக்சுவல் கேன்வாஸ் போறாங்க. தட் 15 days இஸ் வெரி க்ரூஷியல். வில் ஹேவ் டு வாட்ச் குவைட்லி. அது என்ன ரெஸ்பான்ஸ் இருக்குது, என்ன கீழே கிரவுண்ட் ஸ்வெல்லிங், கிரவுண்ட் சிச்சுவேஷன் என்னன்றதை பார்க்கணும். இப்போ இந்த விஷயத்த கேஜ் பண்ண முடியும்னு எனக்கு தோணலை. டுமே எனக்கு தெரியல. ஆனா எல்லாருமே தேவர் கம்யூனிட்டி ஓட்ஸ் டார்கெட் பண்றாங்களோ? திமுக ஓபிஎஸ் உள்ள கொண்டு வராங்க, அது போக வேற லீடர்ஸையும் உள்ள வச்சிருக்காங்க ஏற்கனவே. அதிமுகவும் இப்ப டிடிவி அவர்களை உள்ள கொண்டு வராங்க, அது போக சசிகலா அவர்களும் இப்ப உள்ள வராங்க. ஏதோ ஒரு வகையில் அவங்களுக்கு ஸ்பேஸ் கிரியேட் ஆகுது. சோ எல்லாரும் அந்த ஓட்ஸை டார்கெட் பண்றாங்க. அது இருக்குது. ஏன்னா இவர் கவுண்டர்ன்றதுனால, இவர் எடப்பாடி கவுண்டர்ன்றதுனால. பட் இந்த கேள்விக்கான பதில் இப்ப சொல்ல முடியாது. நம்ம we have to wait for at least April first week. ஆக்சுவல் கேம்பெயினுக்கு போகும்போது தான் இந்த மாதிரி விஷயங்கள் நமக்கு வந்து ஓரளவு கிளாரிட்டி கிடைக்கும். பிஎம்கே எப்படி பாக்குறீங்க? பலவீனப்பட்டிருக்கா பிஎம்கே? இன்னைக்கு வேற சுப்ரீம் கோர்ட் இன்ட்ரெஸ்டிங் ஆர்டர். 3 நாளுக்குள்ள சிட்டி சிவில் கோர்ட்ல மாம்பழம் யாருக்குன்றதை முடிவு பண்ணுங்க. வி ஷுட் நாட் அலோவ் மேங்கோ டு பிகம் ஜூஸ்ன்னு சீஃப் ஜஸ்டிஸ் சொல்லியிருக்காரு. கூட ஆயிடக்கூடாதா, சீக்கிரம் முடிங்கடான்னு இருக்காரு. குவைட் இன்ட்ரெஸ்டிங். ரொம்ப ஜோக்லர்லி சீஃப் ஜஸ்டிஸ் அஸ் ஒரு பாயிண்ட். சிட்டி சிவில் கோர்ட்ல 10 வருஷம் எடுக்கக்கூடிய கேஸை 3 நாள்ல முடின்றார் சீஃப் ஜஸ்டிஸ். இந்த வாரத்துக்குள்ள அங்கே முடிச்சாகணும். அது அங்கே என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. பட் நார்தர்ன் பெல்ட்ல டிஎம்கேக்கு ஹியூஜ் லாஸ் இருக்குது. ஏன்னா இந்த பக்கம் ராமதாஸ் இவர் அன்புமணி எடுக்கிறாரு, அந்த பக்கம் ஓரளவு கொஞ்சமாவது ராமதாஸ் எடுப்பாரு, வேல்முருகன் அவரோட பார்ட்டு கொஞ்சம் உடைப்பாரு. நார்த் இஸ் சேஃப் ஃபார் ஏடிஎம்கே அலையன்ஸ், சவுத் வில் பி டஃப் அப்படிதான் தோணுது. கடைசியா ஒரே ஒரு கேள்வி சார். இப்ப திமுக தரப்புல கட்டமைக்கப்படுற அந்த ஒரு பெர்ஸ்பெக்டிவ் என்னன்னா, ஒரு நரேட்டிவ் என்னன்னா, அதிமுக பாஜகவோட பிடியில இருக்காங்க, பாஜக தான் அதிமுக கண்ட்ரோல் பண்றாங்கன்னு ஒரு நரேட்டிவை பில்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஆனா இப்ப சீட் ஷேரிங்க பார்க்கும்போது பெரிய சண்டை கிண்ட எதுவுமே இல்லை. அதிகாரத்துல இருக்கக்கூடிய பாஜகவை அதிகாரத்துல இல்லாத அதிமுக 27 சீட்ஸ்ல பிரச்சனையே இல்லாம சண்டை கிண்ட இல்லாம சைலண்டா உட்கார வச்சுட்டாங்க. ஆனா அதிகாரத்துல இருக்கக்கூடிய திமுகவால அதிகாரத்துல இல்லாத காங்கிரஸ 28 சீட்டுக்கு கொண்டு வர்றதுக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் 2 மாசமா அந்த சண்டை ஓடிட்டு இருந்தது. சோ பார்க்கும்போது இவங்க அந்த கட்டமைக்கிறாங்கல்ல, ஏதோ அதிமுகனா பாஜகவோட கண்ட்ரோல் இருக்கு, அப்படியே ஃபுல்லா இயக்கிட்டு இருக்காங்கன்ற மாதிரிலாம் அப்படி தெரியல. அப்படி ஒண்ணு இல்லைங்க. அது ஆரம்பத்திலே கிடையாதுங்க. வேல் யாத்திரையை வந்து அவர் தடுத்தார், போராடம் அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சார். ஆனா திருத்தணியில வேல் யாத்திரையில, திமுக நடத்தின யாத்திரையில ஸ்டாலின் வேலை பிடிச்சிட்டு நின்னாரு. விகடனுக்கு ஸ்டாலின் அந்த பீரியட்ல கொடுத்த பேட்டில என் கட்சியில 90% இண்டூஸ்னாரு. எடப்பாடி ஒன்றும் சொல்லலையே. ஸோ அது வந்து ஒரு பர்ஸ்பெக்டிவ் டிஎம்கே வந்து
பெரிய அளவில் பில்டு பண்ணியிருக்காங்க. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி வந்து பவரில் இல்லாத அதிமுகவால் பவரில் இருக்க பிஜேபியை 27 சீட்டில் கன்ஃபைன் பண்ண முடியுதுன்னா இது டிஎம்கேவோட அந்த கேம்பெயின் இருக்கு இல்லையா, அந்த கேம்பெயினை கொடுக்குற அடி தான் இது. வந்து நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் கிடையாதுங்க, வைக்க வேண்டிய இடத்துல தான் வைக்கிறாங்க அவங்க வந்து. ஸோ அப்படி ஸ்வீப்பிங்கான ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து அது வழக்கமாக அவங்களுக்கு டிஎம்கே கை வந்த கலை. அது கரெக்டாக சொன்னீங்க, 28 சீட்டுக்கு எதுக்கு வந்து அவ்வளோ மல்ல கட்டிங்க. அதோட முக்கியம் இப்போ சிபிஎம் விசிகே இன்ன வரைக்கும் உன்னால கழுத்து போட முடியல. அவங்க 1 கோ முடிச்சிட்டாங்களேங்க. நீங்க தனித்தனியா கூப்பிட்டு இல்லைங்க ஒவ்வொருத்தரா பிட்ஸ் அண்ட் பீசஸ்ல இல்லைங்க பண்ணிட்டு இருக்கீங்க. இதை முடிச்சிட்டாங்களே அவங்க. மற்றெல்லாம் குட்டி கட்சிங்க, ஸ்மாலர் பார்ட்டிஸ். they will stand in contest in ADMK symbol or in Lotus BJP symbol. பிரச்சனை கிடையாது. எவ்ரிபடி இஸ் வித் தம். 3 கட்சி கிளியரா முடிச்சிட்டாங்க. உங்களால இன்ன வரைக்கும் அரைவ் பண்ண முடியல. ஸோ அதான் பர்ஸ்பெக்டிவால மட்டும் நீங்க ஜெயிக்க முடியாது. பணம் இருக்குது, மீடியா இருக்குது, அதிகாரம் இருக்குதுன்றதுனால மட்டும் ஜெயிக்க முடியாதுன்றதுக்கு இதுவும் ஒரு உதாரணம். அப்புறம் பிஜேபிக்கு 7 சீட் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. 21ல ஸ்ட்ரைக் ரேட் ரொம்ப கம்மியா இருக்கு பிஜேபிக்கு. 20 சீட்ல 4 சீட் தான் ஜெயிக்கிறாங்க, 5ல 1 சீட் தான் ஜெயிக்கிறாங்க. இப்ப எக்ஸ்ட்ரா ஒரு 7 சீட் கொடுக்காம இருக்க முடியாதுங்க. ஏன்னா வந்து கூட டிமாண்ட் பண்ணுவாங்க. லெட் மக்கள் எப்படி பாக்குறாங்கன்றது நமக்கு தெரியாது இல்லையா. தீஸ் ஆர் ஆல் சேஞ்சிங் டைம்ஸ். இந்த ஒரு ஸ்ட்ரைக் ரேட் அதிகம் இருக்காதுலாம் நீங்க சொல்ல முடியாது. பிகாஸ் ஆன்டி இன்கம்பன்சி இருக்குது. அட்வான்டேஜ் டிஎம்கேங்க, பட் டு வாட் எக்ஸ்டென்ட்ன்றது தான் கொஸ்டின். ரொம்ப நன்றி சார். பிஸியான டைம்ல அருமையான போயிட்டு ரொம்ப நன்றி சார்.